திருக்குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தின் ஒரு பகுதியை பதிவு செய்து, இதன் அடிப்படையில் பெண்கள் தங்கள் முகத்தை காண்பிக்கலான்ட்டு விளங்குது. எனவே, அப்போ பெண்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு ஆண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக கூட வந்து நிக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்போ இந்த கருத்து சரியா? அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2278. பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? 24வது அத்தியாயத்தின் 31வது வசனம். "குல் லில் முஃமினாத்தி யகுதுத்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன." மோமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். அதேபோல அவர்கள் தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். "வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன." அவர்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம். "இல்லா மா ظஹர மின்ஹா." வெளிப்படையாக எது தெரியுதோ அதைத் தவிர என்று இருக்கு. அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, முகம்ங்கிறது வெளியில காண்பிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து தெரியுது. எனவே வந்து அப்போ முகத்துல வந்து வெளிப்படையில உள்ள அலங்காரம்னா என்ன? இந்த என்ன சொல்றது? பவுடரு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் போட்டா தப்பில்ல. அப்படின்ட்டு தான் இந்த வசனம் விளங்குதுன்னு சொல்றாங்கல்ல. இது வந்து மேலோட்டமா பார்த்தா, ஆமா, இல்ல அப்படிங்கிற மாரி தோணலாம். ஆனா, கொஞ்சம் பொறுமையாக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சிந்திச்சோம்னா, அது இப்படி சிந்திப்பது எப்படி ஒரு மகாபாதகமான கருத்தாக இருக்கின்றது இவர்கள் வைப்பது என்பது நமக்கு விளங்கும். இப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும், நல்ல அழகு என்பதை குறிப்பதற்காக இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்துட்டு "ஜீனத்" என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் வந்துட்டு பயன்படுத்துறான். இந்த "ஜீனத்" என்ற அந்த சொல் வந்துட்டு அலங்காரம் என்று தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த அலங்காரம் அப்படிங்கிறது வந்து இந்த அரபியில "ஜீனத்துன்னு" பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. இது வந்து இயற்கையாகவே ஒருவருக்கு அமைந்துள்ள அந்த அழகை நேச்சுரல் பியூட்டிங்கிறோம்ல, அ அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு கிடையாது. மாறாக புற சாதனங்களை பயன்படுத்தி ஐலைனர், பவுடர், லிப்ஸ்டிக் இதெல்லாம் புற சாதனங்களை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அழகை மெருகூட்டுறோம்ல. இதுதான் வந்துட்டு ஜீனத் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்துட்டு சொல்லினுடைய அர்த்தம். இது நாமளாக சொல்லக்கூடியதில்ல. அல்லாஹ் திருக்குரான்லயும் கூட இந்த இந்த வசனங்கள இந்த வார்த்தையா இருக்கக்கூடிய ஜீனத்தை வந்து பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்துறான். உதாரணத்துக்கு சில இடங்கள்ல சொல்றோம். 15வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்த எடுத்து பாருங்க. 37வது அத்தியாயத்தின் 6வது வசனம் எல்லாம் எடுத்து பாருங்க. இதுல எல்லாம் அல்லாஹ் வந்து ஜீனத் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்துறான். உதாரணமா 37னுடைய 6வது வசனம். 37வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். "இன்னா ஸய்யன்னா ஸமா அத்-துன்யா பி ஸீனத்தின் கவாகிப்." அல்லாஹ் என்ன சொல்றானாக்கா, முதல் வானத்தை நட்சத்திரங்கள் எனும் அலங்காரம் மூலம் நாம் அலங்கரித்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இந்த வசனமும் சரி, 15, 16ல வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்தோம், பார்ப்போருக்கு அதை அழகாக்கினோம் என்று சொல்றான். 2 இடத்துலயும் ஜீனத்துங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்போ வானத்தினுடைய ஒரு வானத்திலேயே உள்ள ஒரு பகுதி கிடையாது நட்சத்திரம். வானம் அப்படியே அழகா பேக்கிரவுண்ட்ல தெரியும். அதில முன் பகுதியில என்ன செய்யும் நம்மளுக்கு, இந்த நட்சத்திரம்ங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியுது. அதேபோல வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு இன்னும் 18வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம் சொல்லியிருக்கிறோம். 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலயும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். 17, 18, 18வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்த வந்துட்டு நம்ம வாசிக்கல. அது வாசிச்சுருவோம். என்னன்னா, "இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா." அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, அவர்களில் மனிதர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அ அதாவது பூமிக்கு அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வசனத்திலும் கூட பூமியின் மேல் உள்ள அந்த புற்பூண்டுகளை பூமிக்கு ஜீனத்தாக, அலங்காரமாக என்ற கருத்துல தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ வந்துட்டு அ ஒரு பூமின்ட்டு இருக்கு. பூமியினுடைய மேற்பகுதியில, பூமி அல்லாதது ஒண்ணு. என்னது அது? புற்பூண்டுகள். அதைக் கொண்டு அலங்காரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இயற்கையிலேயே உள்ள அழகை குறிப்பதற்காக அல்லாஹ் அத என்ன செய்யல? ஜீனத்துங்கிறத பயன்படுத்தல. இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக, 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்த எடுத்து பாருங்க. "யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்." அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல? "ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு பள்ளிவாசல்கள், ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களுடைய அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள்." அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ தொழுமிடத்தில் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் என்பது உடல் அழகை குறிக்குமா? அப்போ அழகா இருக்கவங்க மட்டும் தான் பள்ளிவாசலுக்கு வரணுன்ற மாரி கருத்து வரும். அது இல்ல. மாறாக நாம் அணியக்கூடிய ஆடை இருக்குல்ல, அதை வந்து நல்ல முறையில நீங்க வந்துட்டு பள்ளிவாசல், தொழுமிடம் அப்படிங்கிறதுக்காக நீங்க மெனக்கெட்டு நல்ல முறையில அணிந்து கொண்டு வாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஜீனத் அப்படிங்கிற இதுலயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கருத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ
அப்போ என்ன விளங்குது? பெண்கள் வந்து ஆபரணங்கள் அணிந்த நிலையில, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ஐலைனர் போடுவது, தோடுகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பது, மேக்கப் செய்து கொண்டு இருப்பது, இந்த மாரியான நிலையில அந்நிய ஆண்களுக்கு முன்னால வரக்கூடாது என்பது தான் இந்த வசனத்தினுடைய கருத்து. யாருக்கு முன்னாடி வரலாம்? அவருடைய தந்தை, கணவர் அது என்னங்கிறத இந்த பட்டியல அல்லாஹ் இந்த வசனத்தில சொல்லிறான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த வசனத்தில வந்து, அ உடலுடைய இந்த பகுதி தெரியலாம், தெரியக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த வசனத்தில சொல்லவே இல்ல. இதையெல்லாம் மறைக்கணும் என்றோ, இதை மறைக்கக்கூடாது என்றோ கிடையாது. இதில வந்துட்டு அலங்காரத்திலே வெளியே தெரிபவற்றை தவிர, மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் என்று தான் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? உடல் பாகங்கள் வந்துட்டு என்ன செய்யல, இத மறைக்கணும், இத மறைக்கக்கூடாது அப்படின்ற கருத்துல வரல. அப்போ அந்த அந்த அதையும் நம்ம எங்கிருந்து விளங்கிக்கலாம்னா, திருக்குரானில உள்ள 33வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தில அல்லாஹ் வந்துட்டு சொல்றான். அ அதை வைத்து நாம் என்ன செய்துக்கலாம்னா, இந்த ஹிஜாப் நம்ம வழக்கத்துல ஹிஜாப்ன்னு சொல்றோம்ல, அதாவது முகம், முன் கையெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு அந்த வசனமும், அதேபோல 33, 59 வசனமும் புகாரி, முஸ்லிம் போன்ற மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதியப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பெண்கள் வந்து முகம் காமிக்கலாம்ன்னு சொல்றோம். இப்ப நீங்க மேற்கோள் காட்டின இந்த வசனத்தில வந்து, அதாவது எந்த வசனம்? 24வது அத்தியாயத்தின் 31 வசனம் மேற்கோள் காட்டுறீங்கல்ல. இதுல வந்துட்டு முகத்த வந்துட்டு காட்டணும் என்றோ, காட்டக்கூடாது என்றோலாம் கிடையாது. வெளிப்பட அலங்காரத்தில் வெளிப்படையாக உள்ளதை தவிர, வேற எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று தான் இருக்கு தவிர, உடல் பாகங்கள பத்தியெல்லாம் என்ன செய்யல. இது மறைக்கணும், மறைக்கக்கூடாதுன்னுலாம் வரல. அப்போ இங்க அது என்ன அலங்காரத்தில் வெளியே தெரிபவைனா என்னது? அலங்காரத்தில் வெளியே தெரிபவை என்பது, உடல் அங்கம் இல்லன்னு நம்மளுக்கு இத்தனை திருக்குறான் வசனங்கள் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அரபினுடைய அந்த ஜீனத்துங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்திலிருந்து நம்மளுக்கு விளங்குது. அல்லாஹ் திருக்குரான்ல இதே வார்த்தைய வேற இடத்துல பயன்படுத்தும் பொழுது, எப்படி பயன்படுத்துறான் அப்படிங்கிற அந்த அ அதிலிருந்தும் கூட திருக்குறான்ல இருந்து கூட நம்மளுக்கு விளங்குது. ஜீனத் என்பது புற சாதனங்கள்ல இருந்து நம்ம வந்துட்டு மேற்கொள்ளக்கூடிய அ அழகுக்காக நம்ம என்ன சாதனங்கள யூஸ் பண்றோமோ அதுதான் ஜீனத் என்பது. அப்போ இது வெளிப்படையாக தெரிபவற்றை தவிரனா ஆடை. ஆடை என்பது வெளிய தெரியக்கூடியது தானே. அதை நீங்க வந்துட்டு அ க அதுவும் வந்துட்டு ஒரு அலங்காரம் தான். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. சரி ஆடை அலங்காரம்னா, சரி அதுக்கு மேல இன்னொரு ஆடைய போட்டா அலங்காரம் மறைஞ்சிருமா? அதுவும் அலங்காரம் தான். அப்போ வெளிப்படையா கட்டாயமா தெரிந்தே தீ தீரக்கூடிய ஒரு பகுதி என்னது? இந்த ஆடை தான். அப்ப ஆடைங்கிறது அணிந்து தான் ஆகணும். ஆடை அணிந்து கொண்டு இருக்கிறோம்ல, அந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் என்பது இந்த இடத்துல வந்து ஆடை தான். அப்ப ஆடை என்பது வெளியில தெரியுதுல்ல, இதை தவிர நீங்களா எக்ஸ்ட்ராவா லிப்ஸ்டிக் போடுறது, ஐலைனர் போடுறது, காதுல தோடுகள் போடுறது, மூக்குத்தி போடுறது, அ இந்த பவுடர் பூசிக்கிறது, இந்த மாதிரியான அலங்காரங்கள்லாம் இருக்குல்ல. அது கைகள்ல இருக்கலாம். அ ம அதேபோல முகமா இருக்கலாம், பாதமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புற சாதனங்களை கொண்டு அலங்காரம் படுத்திக் கொண்டு, நீங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வராதீங்க என்பது அந்த வசனத்தினுடைய கருத்தே. இவங்க இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த வசனத்தையே எடுத்து போட்டு என்ன செய்றாங்க, இது வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போய் நிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அபத்தமான இருக்கின்றது. இந்த வசனம் வந்துட்டு அங்க அவயங்கள் எதை காண்பிக்கணும், எதை காண்பிக்கக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. வெளிப்படையில தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர என்று தான் இதில சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளிப்படையில தெரியக்கூடிய அலங்காரம்ங்கிறது என்ன? ஆடை தான். அப்ப ஆடை நம்ம உடுத்துறோம்ல, அந்த ஆடைய தாண்டி நீங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, மேலதிகமாக மேக்கப் செட் அந்தந்த காலத்திலேயும் இருந்திருக்கும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில கூட பெண்கள் வந்துட்டு அலங்காரம் செய்யக்கூடியவளா இருந்தாங்க. அப்போ அந்த மாரியான அலங்காரங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்து கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வரக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. எனவே இந்த லிப்ஸ்டிக் போடுவது, ஐலைனர் போடுவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஹிஜாப வந்து ஒழுங்கான முறையா, நல்ல முறையில அணிஞ்சிருப்பாங்க. முகத்தை மட்டும் தெரியக்கூடிய வகையில, தலையில முடி அங்க இங்க கொஞ்சம் அப்படிலாம் இல்லாம தலையும் ஒழுங்கான முறையில மூடிக்கொண்டு நல்ல முறையில அணிஞ்சிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் இவ்வளோ பெருசா போட்டிருப்பாங்க. லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. அப்ப அதேபோல வந்துட்டு ஐலைனர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரக்கூடாது என்பது வசனத்தினுடைய கருத்து. எனவே நம்ம தூய்மையா இருந்துக்கலாம். அதனுடைய அர்த்தம் வந்து அழுக்கு படிஞ்ச மாரி வரணும். அப்படி கிடையாது. உங்களுடைய முகத்த தூய்மையாக நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. நல்லபடியா தூய்மையாக்கிக் கொள்ளுங்க. முகத்தில அது அது ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ராவா நீங்க வந்துட்டு பவுடர் அடிக்கிறது, இந்த ரோஸ் பவுடர் அடிக்கிறது, அது இது இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்க வந்துட்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போடக்கூடாது என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து.